தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் சி. ஜோசப் விஜய். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் இணைந்து தாவேக சார்பில் வெற்றி பெற்ற 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆளுநர் அர்லேக்கர் 9 பேருக்கும் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். என் ஆனந்த் என்னும் நான், ஆதவ் அர்ஜுனா என்னும் நான், கேஜி அருண்ராஜ் என்னும் நான், கே. செங்கோட்டையன் என்னும் நான், பி. வெங்கடரமணன் என்னும் நான், ஆர். நிர்மல்குமார் என்னும் நான், ராஜ்மோகன் என்னும் நான், டி. கே. பிரபு என்னும் நான், ச. கீர்த்தனா என்னும் நான் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தாவேக பொதுச் செயலாளர் என். ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற வெங்கட்ரமணன், வில்லிவாக்கத்தில் வென்ற ஆதவ் அர்ஜுனாவும் அமைச்சராக பதவியேற்றனர். சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதலாட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். தாவேகாவின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சீமானை தோற்கடித்த பிரபு, எழும்பூரில் வெற்றி பெற்ற ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனா ஆகியோருக்கும் அமைச்சராக ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு முதல்வராக பதவியேற்றதும் என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்று உரையை தொடங்கினார் விஜய்.
சாதாரண உதவி இயக்குனருக்கு பிள்ளையாக பிறந்த தம்மை மக்கள் இந்த உயரத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக விஜய் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் மன்னர் பரம்பரையில் இருந்து வந்தவன் அல்ல, உங்கள் பிள்ளை, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி என்று விஜய் கூறினார். வறுமை, பசி என அனைத்தும் எனக்கும் தெரியும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையணும்னு இருந்த ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. நன்றி கடன் செலுத்த வந்த தன்னை மக்கள் அன்பாக, உறவாக நாங்கள் இருக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டதாக விஜய் கூறினார். கஷ்டங்கள், அவமானங்களை பொருட்டாக எடுக்காமல் சி ஜோசப் விஜய் எனும் நான் என்பதை சாத்தியப்படுத்தியுள்ளதாகவும் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். இந்த டிராவல்ல, இந்த ப்ராசஸ்ல எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ இந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலிகளை, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு இன்னைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான் அதை உண்மையாக்கி இருக்கிறீங்க. எது சாத்தியமோ அதை மட்டுமே செய்வேன் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். இத்தனை கோடி மக்கள் தன் பக்கம் இருக்கும்போது எது வந்தாலும் பார்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தமக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன், இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். தமிழகத்தின் கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் கஜானா காலியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். தூக்க முடியாத சுமையை கடந்த ஆட்சியாளர்கள் ஏற்றி வைத்துள்ளதாக அவர் சாடினார். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். உள்ளே சென்று பார்த்தால்தான் அரசில் என்ன இருக்கிறது என்பது தெரிய வரும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் 8 கோடி பேரும் என் மக்கள் என்று விஜய் கூறினார். ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற முக்கியத்துவம் அளிப்பேன் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதியளித்தார். என்ன அவமானப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும்,
அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பேன் என்று முதலமைச்சர் விஜய் வாக்குறுதி அளித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பேன், நமது இளைஞர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பேன் என்றும் அவர் கூறினார். பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து அதை நான் எடுப்பேன். மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன், எந்த தப்பும் பண்ண மாட்டேன் என்று விஜய் கூறினார். ஜெயித்து விட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்து விடலாம் என்ற எண்ணம் இருந்தால் அதனை இப்போதே அழித்து விடுங்கள் என்றும் தாவேக்கவினருக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்ல. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள் என அனைவரும் நமது அரசில் நல்லா இருப்போம் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். சிறுபான்மை சகோதரர்களுக்கு தமது அரசு கூடவே இருக்கும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம டிவிக்கு அரசுல நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றத நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். தமக்கு வாக்களிக்கும்படி கூறிய குட்டீஸ்களுக்கு அனைத்தையும் விஜய் மாமா செய்து கொடுப்பேன் என்று விஜய் கூறினார். தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளித்த அனைவருக்கும் விஜய் நன்றி தெரிவித்தார். இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பி. அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். தாவேக ஆட்சி அமைத்தது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். மதசார்பற்ற சமூக நீதி ஆட்சி தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்னு கொடுப்போம். This is a new beginning. A new era of a real secular social justice starts now. முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் விழா மேடையிலேயே அரசு பணியை தொடங்கினார். 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவசம் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதும் பெண்களின் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கும் கோப்பில் விஜய் 2வதாக கையெழுத்திட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். மாவட்டந்தோறும் போதைப் பொருள் தடுப்பு குழு அலகுகள் அமைக்கும் கோப்பில் முதலமைச்சர் விஜய் 3வதாக கையெழுத்திட்டார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள்
தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற விழாவில் நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முக்கிய நிர்வாகிகளும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற போது தந்தை சந்திரசேகர், தாயார் ஷோபா சந்திரசேகர் ஆனந்த கண்ணீர் சிந்தினர். இருவரும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு காணப்பட்டனர். சி ஜோசப் விஜய் எனும் நான் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பதவியேற்பு விழாவில் நடிகை த்ரிஷா கலந்து கொண்டார். முதல் வரிசையில் த்ரிஷாவிற்கு இடம் ஒதுக்கப்பட்டது. விஜய் பதவியேற்பு விழாவில் சிபிஐ, சிபிஎம் தலைவர்கள் கலந்து கொண்டனர். விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். விஜய் பதவியேற்பு விழாவில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டார். முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் பங்கேற்றார். பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது. பிறகு தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. பதவியேற்பு விழாவுக்கு பைக்கில் வந்த தாவேக எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் கூட்ட நெரிசல் காரணமாக தொண்டரின் பைக்கில் வந்தார். மூணு கிலோமீட்டர் கிரௌட்ல என்னால வர முடியல, ஸ்கூட்டர்ல வந்துட்டேன். அமைச்சராக தாவேக எம்எல்ஏ செங்கோட்டையன் பதவியேற்றுக் கொண்டார். எழுந்து நின்று முதலமைச்சர் விஜய் ரசித்தார். செங்கோட்டையன் எனும் நான் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சராக தாவேக எம்எல்ஏ ராஜ்மோகன் பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்கும் போது விஜயை நோக்கி ஆண்டவன் மீது ஆணையிட்டு என ராஜ்மோகன் கூறினார். பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பதவியேற்பு விழா மேடையில் தலைவர்களுடன் விஜய் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். விஜய் செல்ஃபி வீடியோ எடுக்கும் போது ராகுல் காந்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நம்ம கூட செல்ஃபி. கோட்டைக்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் முதலமைச்சர் இருக்கையை நெகிழ்ச்சியுடன் பார்த்துவிட்டு பின்னர் அதில் அமர்ந்தார். தலைமை செயலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு முதல்வர் பணியை அவர் தொடங்கினார்.